போதை வழிந்தோடிக்கிட்டு இருக்கவங்க கூடவே இருக்கிற அண்ணன் திரும்ப மாநாடு நடத்துறாரு. வெக்கமே இல்லாம அவர் மேடையில நீங்களும் போய் உட்காந்துக்கிறீங்க. அவர் தான் கூப்பிட்டுருக்காரு. வெக்கமே இல்லாம நீங்களும் போய் உட்காந்துருக்கீங்க மாதிரி சாராய ஆலையை நடத்திட்டு. ஒன்றிய அரசு கொண்டு வரணுமா? எப்படி மாநில அரசு என்ன பண்ணுது? அந்த மாதிரி உங்களுடைய கொள்கையெல்லாம் வித்துட்டீங்க. என்ன விற்கலை, தொலைச்சிட்டீங்க. உங்களுக்கு அதெல்லாம் இப்போ என்னன்னு தெரியல. இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காரை போட்டுக்கிட்டு ஈசிஆர் ரோட்டில் திமுக கொடி பறக்க போட்டுக்கிட்டு போகக்கூடிய பெண்களை சீண்டல் பண்ணி வழக்கு வாங்கினாங்களே, ஞாபகம் இருக்கா? அப்புறமா அது நாங்கள் சும்மா தான் காரில் கொடி மாட்டினோம், விளக்கம் கொடுத்தாங்க. ஏன் விளக்கம்? யார்ட்டையா அந்த மாதிரி இது வரைக்கும் விளக்கம் எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஏன் ஞானசேகரன்ட்டு அந்த மாதிரி மீடியாவில் பேச சொல்லி விளக்கம் கொடுக்க வைக்கல? நல்லா கவனிக்கணும். அந்த பெண்களை துரத்திட்டு போகிறாங்க, கம்ப்ளைண்ட் ஆகுது, சிசிடிவி ஃபுட்டேஜ் வருது, 2 நாளாக தேடுறாங்க, அவங்கள பிடிக்கிறாங்க. அவங்க அதிமுகவில் தான் இருந்தாங்களா முன்னாடி? இந்த விளக்கம் யார் கேட்டது? ஓகே, குற்றம் பண்ணியிருக்காங்க, கைது பண்ண வேண்டியதான், வழக்கு பதிவு பண்ணி அந்த மாதிரி கைது செய்யப்பட்டவங்களுக்கு முன்னாடி மைக்கை போட்டு கேமரா போட்டு கேளுங்க. ஓகே, அவங்க அந்த கன்னியாகுமரியில் திருடின பொண்ணு திமுக பொண்ணுன்னு பகிரங்கமாக சொல்லுங்க. ஆமாம், இந்த முதல்வர் சொல்லட்டும், இந்த குட்டியப்பா சொல்லட்டும், அன்பில் மகேஷ் சொல்லட்டும், PK சேகர்பாபு சொல்லட்டும், நேரு சொல்லட்டும், மனோ தங்கராஜ் சொல்லட்டும், எல்லாரும் சொல்லட்டும்.